கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான தெளிவான ஒரு விஷயத்தை கர்த்தர் நம்ம கூட பேச போறார். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், போற போக்குல ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா உண்மையிலேயே நம்ம ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில காரியங்களை சொல்றார். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுல இதுவும் ஒன்று. இது இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நமக்காக சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பிதாவாகிய தேவன் நம்முடைய வேண்டுதல்களை கேட்கணும், நம்முடைய ஜெபத்தை கேட்கணும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு வழியை நமக்கு சொல்றாரு பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 19, 20, 2 வசனம். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு காரியத்தை குறித்து நம்ம வேண்டுதல் பண்றோம் அப்படின்னா அதே அதே காரியத்துக்காக வேண்டுதல் பண்ணுகிற இன்னொருத்தர், அப்ப 2 பேரும் ஒரே மனசா அந்த காரியத்தை குறித்து நாம ஜெபிக்கிறோம். அப்படிங்கிறப்போ நிச்சயமாகவே அந்த காரியம் நிறைவேறும். ஏங்க எப்படிங்க நம்ம 2 பேர் இன்னொரு ஆளை எங்கேங்க தேடுறது அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு திருமண காரியத்திற்காக ஜெபம் பண்றோம்னா கணவனும் மனைவியும் ஒரே மனசா பண்ணலாம். வேலை வாய்ப்புக்காக பண்றப்ப பாத்தீங்கன்னா அப்பாவும் மகனும் ஒன்னா பண்ணலாம், அம்மாவும் மகனும் ஒன்னா பண்ணலாம், அப்பாவும் மகனும் ஒன்னா உட்கார்ந்து இந்த வேலை கிடைக்கிற விஷயத்துக்காக ஒரே மனசா ஜெபம் பண்ணலாம். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடு கட்டுறதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரே மனசா பண்ணலாம். இது நம்முடைய சொந்த காரியம், சொந்த விஷயத்துக்காக இப்படி ஒருமனப்படுவது என்பது ஈஸியா ஒருமனப்படலாம். கணவனும் மனைவியும் ஒருமனப்படுறது ஈஸியா படலாம், பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒருமனப்படுவது ஈஸியா இருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த தேவை தெரிஞ்சிருக்கும். ஆனா பொதுவான காரியத்திற்காக நாம ஜெபம் ஏறெடுக்கிற போது ஒருமனப்பட்டு இருக்கக்கூடிய ஆவியை நம்ம எங்கிருந்து பார்க்கறது? அப்ப கர்த்தரோட சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறப்ப ஒரு திருச்சபைக்காக, ஒரு திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக, அல்லது ஒரு நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்காக, அல்லது ஒரு தேசத்தின் முன்னேற்றத்திற்காக நம்ம ஜெபிக்கிறப்போ எப்படி நாம ஒன்றுபட முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்கும். ஒரே இடத்துல இப்போ ஆண்டவரே நான் இந்த திருச்சபைக்காக ஜெபம் பண்ணணும், என்ன போலவே இந்த திருச்சபையில் அக்கறை உள்ள ஒருத்தன் எனக்கு காண்பிச்சு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா காட்டி கொடுக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எங்க ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய திருச்சபை, அந்த திருச்சபையில இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்காக அதை எங்களால ஏத்துக்கவே முடியல. இப்ப என்ன பண்ணணும், எப்படியாவது அந்த திருச்சபையில ஒரு மாற்றம் வரணும், திருமண்டலத்தை மாற்றம் வரணுங்கிறதுக்காக ஒரு ஜெபம் ஏறெடுக்கலாம்னு சொல்லி எடுத்தப்ப 200 பேர் ஒண்ணு கூடினாங்க. இந்த ஜெபத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்த உடனே அடுத்த நாள் 15 பேர் ஆயிட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் 8 பேர் ஆயிட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் 2 பேர் தான். நானு பிரின்ஸ் குமார்னு ஒரு தம்பி 2 பேர் தான். கிட்டத்தட்ட 90 நாள் ஜெபம் எடுத்தோம். 90 நாள் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தோம் ஒரே மனசா. 90ஆவது நாள் மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த திருச்சபையில, அந்த திருமண்டலத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். உண்மை, இது உண்மை சம்பவம், சாட்சியா சொல்றேன். எதுக்குன்னா எங்க 2 பேருடைய இருதயம் ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், உங்க குடும்பத்திலே ஆகட்டும், மற்ற பொது இடங்களிலாகட்டும் 2 பேரு ஒரே மனசா இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒரே மனசா இருங்க, பிள்ளைகளும் பெற்றோர்கள் ஒரே மனசா இருங்க, பிள்ளைகளும் மற்ற சகோதரிகள் ஒற்றுமையா இருங்க, நண்பர்கள் ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு காரியத்துக்காக 2 பேர் ஒரே மனப்பட்டு ஜெபிச்சீங்கன்னா அந்த ஜெபம் கர்த்தரால் நிறைவேற்றப்படும், கேட்கப்படும். ஏன்னா அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து. நீங்க ஒருமனப்பட்டுட்டீங்கன்னாவே
நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னாவே அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அப்ப 3 பேர் ஆகுது. நீங்களும், உங்களோடு ஒருமனப்பட்ட அவரும், உங்களோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் 2 பேர் அல்லது 3 பேர். இந்த 3வது ஒருத்தர் வந்துறாரு. எப்படி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவங்க நெருப்புல போட்டப்ப அவங்களோடு கூட இன்னொருவர் உலாவினார் பாத்தீங்களா? அந்த மாதிரி நாமும் இன்னொருவரை தேடி ஒரே மனசா நம்முடைய எண்ணம் என்னவோ அதே போல எண்ணமுள்ள ஒருத்தரை தேடி ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்துறாரு. அப்ப 3 பேர் ஆயிருதா? என்ன ஆயிருது? இதா அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுப்பார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நிறைவேறலைன்னா அப்படி செய்யுங்க. ஜெபம் கேட்கப்படல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. உங்களுடைய என்ன தேவையோ, வியாபாரமோ, ஊழியமோ, அல்லது எந்த திருமண காரியங்களோ, வீட்டு காரியங்களோ, எதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கிறப்ப உங்களைப் போலவே அதே தேவையுள்ள ஒரு மனிதனை தேடுங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா ஒரு மனப்பட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து வந்துருவாரு. அப்ப 3 பேர் ஆச்சு. அந்த 3 பேரும் சேர்ந்து ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை பிதாவானவர் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார். சந்தேகமே படாதீங்க. சரிங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒரே மனமாய் ஜெபித்து எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் அன்பும் தயவும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.